ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்கப்பூரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் A to Z நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கடைசியாக வந்துட்டு டெஸ்ட் அடிக்கிறத பற்றி அப்டேட்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எந்த இன்ஸ்டியூட் ஓப்பனில் இருக்குது தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்மளே டேரெக்டாக கிளம்பி சென்னை வந்துட்டோம். சென்னையில் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கும். இதுதான் வெளியில் நின்று எடுக்கக்கூடாதா? உள்ளார வந்து வீடியோ எடுக்க வந்து நம்மளை அலோவ் பண்ணலை. அதனால தான் நம்ம வெளியில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வந்து ராகுல் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதோட அட்ரஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னா இங்கே வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு அட்மிஷனுமே போட கிடையாது. லாஸ்ட் மந்தில் வந்துட்டு ரொம்ப குறைவான வந்து மெயின் டெஸ்ட் ஏறினாங்க. இந்த மாதம் அவங்களுமே மெயின் டெஸ்ட் ஏறல. அதாவது எலக்ட்ரிக்கலு, டிம்பர் ஃபார்மு எல்லா டெஸ்ட்டுமே இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்துட்டு ஆக்டிவாக கிடையாது. ஏன்னா மெயின் டெஸ்ட்டுக்கு வந்து லாஸ்ட் மந்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ இந்த டிசம்பர் மாதம் 2024 இந்த மாதத்துக்கு மெயின் டெஸ்ட்டுக்கே வந்து ஏறலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ராகுல் இன்ஸ்டியூட்டில் இப்போதைக்கு வேகன்சி கிடையாது. அதனால் ராகுல் இன்ஸ்டியூட்டுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு மார்ச்சுக்கு மேலே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி மார்ச்சுக்கு மேலே வந்து கோட்டா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய பேர் முன்னாடியே அட்மிஷன் போட்டு வெயிட் பண்ணுறதுனால மார்ச்சுக்கு மேலேயும் வந்துட்டு இன்னுமே ரொம்ப டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இன்னும் சென்னையில் எந்தெந்த இன்ஸ்டியூட் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம நேராகவே போயிட்டு எடுப்போம். இவங்க வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஒரு பேர் வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க அவங்களே. ஸோ அங்கேயும் போய் அங்கே என்ன நிலவரம், எத்தனை பேர் டெஸ்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, மெயின் டெஸ்ட் எத்தனை பேர் ஏறுறாங்க இந்த மாதத்தில், இந்த டெஸ்ட் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து புதுக்கோட்டை, அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதாவது கள நிலவரம் என்ன அப்படின்றத இப்போ நான் தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடெக் குட்வீலு. உண்மையிலே வந்து ஜெனியூனான இன்ஸ்டியூட் அப்படின்னா இவங்கள சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பராக உள்ளே கூப்பிட்டு வச்சு ஃபோனெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணலை. ஆனால் ப்ராப்பராக உள்ளே கூப்பிட்டு வச்சு கரெக்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போதைக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஹைடெக் குட்வீலுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸு. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆன்லைன் அட்மிஷனை கூட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கோட்டா ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால ஆன்லைன் அட்மிஷனே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்லைன் அட்மிஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ₹1 கூட அமௌண்ட் தேவையில்லை. ₹1 கூட அமௌண்ட் கட்டாமல் நீங்கள் ஆன்லைன் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனால் அதையுமே இப்போ 3 மாதமாக ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. இன்னும் போக போக கோட்டா குறைஞ்சிக்கிட்டே தான் வருதே வந்து இப்போதைக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உள்ளே வந்து பசங்க டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து உள்ள டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உள்ள ட்ரைனிங்கில் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் நம்மளை பார்க்கல. ஃபியூச்சரில் வந்துட்டு கோட்டா அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதாவது 2023 பேட்ச் தான் இப்போ போயிட்டுருக்கு. 23 இப்போ தான் முடியுது. 2024 இப்போ தான் உள்ளே வர்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஹைடெக் குட்வீலில் அட்மிஷன் போட்டவங்க ஒரு சில பேரை கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரேடை பொறுத்து வந்து மாறுது. ஒரு சில ட்ரேடுக்கு வந்து அதிகமான கோட்டா இருக்கிறதுனால அட்மிஷன் வந்து இந்த ட்ரேடில் அட்மிஷன் போட்டவங்கள முன்னாடியே கூப்பிட்டுறாங்க. ஒரு சில ட்ரேடுக்கு வந்து கோட்டா கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பழைய ஆளுங்களே கூப்பிடாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வேரியேஷன். அதர்வைஸ் வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இன்னுமே வந்து ஹைடெக் குட்வீலில் வந்து டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் அட்மிஷன் எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி அட்மிஷன் போட்டவங்களே கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இப்போதைக்கு அட்மிஷனே டோட்டலாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு பின்னாடி இருக்கும் ஆர்கே இன்ஸ்டியூட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் ஆர்கே இன்ஸ்டியூட்டை பற்றி கேட்டிருப்பீங்க. எனக்கு பின்னாடி தான் ஆர்கே இன்ஸ்டியூட் இருக்குது. கடந்த 6 மாதமாகவே வந்து இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த கண்ட்ரிக்குமே எந்த மூமெண்ட்டுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போன இன்ஸ்டியூட்லேயே ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கிறது இது மட்டும்தான் இப்போதைக்கு. ஆர்கே இன்ஸ்டியூட் டோட்டலாக க்ளோஸில் இருக்குது. ஸோ யாராவது ஏஜென்ட் வந்து ஆர்கே இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் அடிக்கலாம், அமௌண்ட் கட்டுங்க, பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஏன்னா ஆர்கே இன்ஸ்டியூட் ஆல்ரெடி க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ எதுவுமே கொடுக்க வேண்டாம். அடுத்ததாக ஏதாவது இன்ஸ்டியூட் ஓப்பனில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம்.